வர்றேன், திரும்ப வர்றேன். நானும் என்னோட பாஸும் இந்த உலகத்தை ஆளணும்னா நிறைய வழி இருக்கு. ஆனா அந்த வழிகளுக்கு தடையா வருது ஒருத்தவங்க தான், அவெஞ்சர்ஸ். அவங்கள அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஆனா நாங்க உருவாக்குன ப்ராஜெக்டை வச்சு அந்த அவெஞ்சர்ஸை அடிச்சிடலாம். இந்த ப்ராஜெக்டை யார் நடிச்சாலும் தடுக்கவே முடியாது. ஆனா நான் தடுப்பேன். இனிமேல் நான் கடைக்கு போறதை தடுத்துருவேண்டா. இனிமேல் யாராச்சும் என்னை கடைக்கு போக சொல்லட்டும், அவன் வாயிலே ஒரு குத்து குத்துறேன். கடைக்குள்ள ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல, அவ்வளவு வெயில் அடிக்குது. இந்த வெயிலையும் கடைக்கு போக சொல்றாங்களே. பட்டு புட்டுன்னு வீட்டை பார்த்து போகணுப்பா, வெயில் கொளுத்துது. முதல்ல வீட்டுக்கு போனவனே ஏசி ரூம்ல ஒரு தூக்கத்தை போட்டாதான் கரெக்டா இருக்கும். சின்சான் வேற சம்மர் ஹாலிடேஸ்க்கு வெக்கேஷன் கிளம்பிட்டான். நான் மட்டும் இந்த வீட்டுல இருக்கேன். பட்டு புட்டுன்னு நானும் ஒரு வெக்கேஷன் கிளம்பினாதான் கரெக்டா இருக்கும். ஒரு வழியா வீட்டுக்கு வந்தாச்சுப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் நான் வெளியே இருந்தேன், நான் தந்தூரி சிக்கன் மாதிரி வெந்துருவேன். சடச்சடன்னு போய் வீட்டுக்குள்ள தூங்கிட வேண்டியதான். ஓகே, இப்போ ஒரு நல்ல தூக்கம் போட்டாதான் நல்லா ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கலாம். எப்படியோ ஏசி காட்டு பெட்டவனே சொர்க்கத்துக்கே வந்த மாதிரி இருக்கு. இந்த கூலிங்கான காத்து படாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஓகே, இப்ப தூங்குனா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, குட் நைட். இப்போ நம்ம ப்ராஜெக்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ப்ராஜெக்டோட சிஸ்டமை உடனே ஆக்டிவேட் பண்ணுங்க. இனிமேல் தான் அவெஞ்சர்ஸுக்கு பிரச்சனையே ஆரம்பிக்க போகுது. சோப்பா, ஒரு நல்ல தூக்கம் தூங்கியாச்சு. இப்போதான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. சரி, போர் அடிக்குது, கொஞ்சம் டிவியாச்சும் பார்க்கலாம். டிவி பார்த்தே டைம் ஓட்ட வேண்டியதுதான். முக்கிய செய்திகள்: காட்சிலா சிட்டியில் பூந்ததால் சிட்டி அழிந்து கொண்டு இருக்கின்றன. இதனால் மக்கள் துன்பப்படுகிறார்கள். என்னது, காட்சிலா சிட்டிக்குள்ள வந்துருச்சா? ஆனா காட்சிலா ரொம்ப நாளா அந்த சிட்டிக்கு வரவே இல்லை. ஆனா இந்த வாட்டி எதுக்கு வந்திருக்குன்னு தெரியலையே. இந்த காட்சிலா விஷயத்துல நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. சிங்கம் சார் வேற போன் அடிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச ஏதோ எமர்ஜென்சிக்கு தான் நினைக்கிறேன். ஹலோ சிங்கம் சார், சொல்லுங்க. விக்டர், நீ அந்த நியூஸ் பாத்தியா இல்லையா? அந்த காட்ஸில் அந்த சிட்டிக்குள்ள வந்தது நியூஸ் தானே சிங்கம் சார்? ஆமா, இப்பதான் உனக்கு பெரிய அசைன்மெண்டே வந்திருக்கு. ஷீல்ட்ல இருந்து நிஃப்யூரி உனக்கு பெரிய மிஷனே கொடுத்திருக்காரு. நிஃப்யூரி எனக்கு மிஷன் கொடுத்திருக்காரு? ஆமா, இந்த மிஷன் என்னன்னா ஸ்பைடர்மேனை போய் நீ பார்க்கணும். ஸ்பைடர்மேனா? ஆனா ஸ்பைடர்மேன் இருக்கிற இடம் எனக்கு தெரியாதே. அதுக்கு ஒன்றும் நீ கவலைப்பட வேணாம். ஸ்பைடர்மேன் எங்க இருக்கானோ அவனோட கோஆர்டினேட்ஸ் நாங்க அனுப்பிடுவோம். ஓகே சிங்கம் சார், இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணி உங்களை சந்திக்கிறேன். இப்போ சிங்கம் சார் சொன்ன மாதிரி நான் ஸ்பைடர்மேனை பார்க்க போகணும். என்னோட மிஷன்ல ஸ்பைடர்மேன் இருந்தா நல்லதுதான், நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உடனே இந்த விஷயத்தை போய் ஸ்பைடர்மேன் கிட்ட போய் சொல்லணும். நான் யாருன்னு வேற ஸ்பைடர்மேன் கிட்ட போய் சொல்லணும். இந்த மிஷன் எனக்கு ஒன்றும் ஈஸியா இருக்கிற போறது இல்லை. இது வரைக்கும் பார்த்த மிஷன்ல இதான் பெரிய மிஷன். இதை நான் கரெக்டா செய்யணும். அப்போதான் என்னை நிஃப்யூரியும் சிங்கம் சாரும் என்னை நம்புவாங்க. இவங்க அனுப்பின கோஆர்டினேட்ஸை வச்சு ஸ்பைடர்மேன் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். நல்ல வேலை இந்த நேரத்தில் சின்சான் இல்லை, அப்புறம் நம்ம கூட பறந்து வந்துருவேன். இவங்க அனுப்பின கோஆர்டினேட்ஸை வச்சு பார்த்தா ஸ்பைடர்மேன் இந்த சிட்டியை விட்டு அவுட்டோர்ல தான் இருக்காரு. சீக்கிரமா அவரை போய் சந்திக்கணும். காட்ஸ்ல கிட்டத்தட்ட நம்ம சிட்டியை தரமட்டமா ஆக்கிக்கிட்டு இருக்கு. அதுகிட்ட இருந்து வேற நம்ம தப்பிக்கணும். அதோட மக்களையும் காப்பாற்றணும். இப்போதைக்கு எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா போக வேண்டியதுதான். எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா இந்த சிட்டியை நான் காப்பாத்துவேன். அப்புறம் நல்ல ஒரு ரா ஏஜென்டாவும் இருப்பேன். ஸ்பைடர்மேன், உங்களை சந்திக்க நான் வரேன். ஓகே, அங்க அனுப்பின கோஆர்டினேட்ஸ் பக்கத்திலேயே நான் வந்துட்டேன். ஓகே, அநேகமா இதான் ஸ்பைடர்மேனோட வீடுன்னு நினைக்கிறேன். எதுக்கு ஒரு வாட்டி கோஆர்டினேட்ஸ் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட வேண்டியது. நம்ம வேற தப்பான அட்ரஸுக்கு வேற போயிடக்கூடாது. இந்த வீடு தான் கோஆர்டினேட்ஸ் மார்க் பண்ணி காமிக்குது. இந்த வீடு தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீட்டுல தான் ஸ்பைடர்மேன் இருக்காரு. எதுக்கும் ஸ்பைடர்மேனை கூப்பிட்டு தான் பார்ப்போமே. ஸ்பைடர்மேன், வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா? ஸ்பைடர்மேன். ஓ சாரி, அவங்களோட சூப்பர் ஹீரோ நேம் சொல்லக்கூடாதோ. ஓகே, பீட்டர் பார்க்கர். பீட்டர் பார்க்கர், அம்மா வீட்டில் இருக்கீங்களா இல்லையா? முதல்ல நீ யாரு? ஸ்பைடர்மேன், உண்மையிலேயே நீங்க தானா? ஃபைனலி உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். எதுக்காக என்ன தேடி வந்த? உங்களுக்கு அந்த காட்ஸ்ல விஷயம். அந்த விஷயம் எனக்கு தெரியும். அதை விடு, எப்படி நான் இருக்கிற இடம் உனக்கு தெரியும். நான் ஒரு ரா ஏஜென்ட். நிஃப்யூரி தான் உங்களை பாக்குறதுக்கு அனுப்புனாரு. நிஃப்யூரியா? அவரு தான் உங்களை பாக்குறதுக்கு என்ன அனுப்புனாரு. என் பேரு ஏஜென்ட் விக்டர். ஓ, எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு அனுப்புனாரா? அப்படிதான் நானும் நினைக்கிறேன் ஸ்பைடர்மேன். இந்த மிஷனை நீங்களும் நானும் தான் முடிக்கணும். இந்த மிஷன் சாதாரணமா இருக்க போறது இல்ல. அவெஞ்சர்ஸ் வேற இந்த சிட்டில இல்ல, அவங்க வேற மிஷனுக்கு போயிருக்காங்க. காட்சிலாவை நம்ம எதுக்குறோம்னா நம்ம 2 பேர் மட்டும் பத்தாது, இன்னொன்னு ஆளும் தேவை. நல்ல ஒரு பிளானிங் பண்ற மாதிரி ஒரு பிரில்லியன்ட் பெர்சன் வேணும். அப்படின்னு ஒருத்தர் யார் இருக்கா ஸ்பைடர்மேன்? அவெஞ்சர்ஸ் தான் போயிட்டாங்களே. எல்லாரும் போல அயன்மேன் இங்கே தான் இருக்காரு. அவர்கிட்ட போனோம்னா காட்சிலாவை இருக்கிறது ரொம்ப ஈஸி ஆகும். நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும் ஸ்பைடர்மேன். உடனே நம்ம அயன்மேன் இருக்கிற இடத்துக்கு போவோம். நம்ம தான் அந்த காட்சில கிட்ட இருந்து சிட்டியை காப்பாத்தியே ஆகணும். கண்டிப்பா காப்பாத்துவோம். ஸ்பைடர்மேன் ஒரு வழியா அயன்மேன் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்றது ஸ்பைடர்மேன்? ஒன்னும் செய்ய தேவையில்லை, ஃப்ரைடே பார்த்து சொல்லிடுறோம் அயன்மேன் கிட்ட. அப்படியா ஸ்பைடர்மேன்? ஓகே. ஹலோ ஸ்பைடர்மேன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நானும் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அயன்மேன். அதை விடு, உன் கூட ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் யாரு? இவரா? இவர் பேரு தான் ஏஜென்ட் விக்டர். ஃபியூரி தான் நம்மளுக்கு ஹெல்ப் செய்ய அனுப்பி இருக்காரு. அதை விடுங்க, உங்களுக்கு அந்த நியூஸ் தெரியுமா தெரியாதா? காட்சில நம்ம சிட்டிக்குள்ள பூந்தது தானே, அது எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா காட்சில ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த சிட்டிக்குள்ள வந்துருக்கு. அதான் எனக்கும் டவுட்டா இருக்கு அயன்மேன். காட்சில கிட்டத்தட்ட இந்த சிட்டிக்குள்ள வந்து 10
வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். இப்போ எதுக்கு வந்திருக்கு? அதான் எனக்கும் தெரியல. காட்ஸிலா இந்த சிட்டிக்குள்ள வருதுன்னா அதுக்கு ஆப்போனண்டா ஏதோ ஒரு டைட்டன் இருந்தாதான் வரும். இப்போ நம்ம சிட்டிக்கு எந்த டைட்டனும் வரல. அப்போ காட்ஸிலா எதுக்கு வந்திருக்கு நம்ம தான் கண்டுபிடிச்சா. இப்படித்தான் ஆபத்து வரும் தான் நான் 2 புது டிவைஸ் நான் உருவாக்கி வச்சிருக்கேன். ஒரு டிவைஸ்ல வந்து ஒரு டைட்டனோட ஆர்டிபிஷியல் சவுண்டை நம்மளே யூஸ் பண்ணலாம். இன்னொரு டிவைஸ்ல நம்மள மாதிரி வேற யாரும் ஆர்டிபிஷியல் சவுண்டை யூஸ் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி இருந்தாங்கன்னா நம்ம அவங்க இருக்கிற இடத்த ட்ராக் பண்ணி அப்போ கண்டுபிடிச்சிடலாம். வேற யாரோ இந்த மாதிரி டிவைஸை யாரோ யூஸ் பண்றாங்களா அயன்மேன்? ஆமா, வேற யாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு முதல்ல என்னோட பிளானை கவனிங்க. நம்ம 3 பேர் தான் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண போறோம். என்ன பிளான் அயன்மேன்? சொல்றேன். இந்த பிளான்ல நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட டிவைஸை வச்சு ஆர்டிபிஷியல் சவுண்ட் லொகேஷனை தேடி நான் கண்டுபிடிக்க போறேன். அப்புறம் ஸ்பைடர்மேன் உனக்கு என்ன மிஷன்னா நீ தான் அந்த சிட்டிக்குள்ள இருக்கிற மக்களை தேடி காப்பாத்தி வெளியே கொண்டு வர. ஓகே அயன்மேன், இந்த வேலையை நான் கண்டிப்பா முடிக்கிறேன். அப்புறம் விக்டர் உனக்கு என்ன வேலைன்னா சொல்லுங்க அயன்மேன், உடனே சொல்லுங்க. நீ தான் அந்த காட்ஸிலாவை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணும். என்ன காட்ஸிலாவை நான் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணணுமா? அது எப்படி? அதான் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, என்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கு. அந்த டிவைஸை வச்சு நீ ஆர்டிபிஷியலா ஒரு டைட்டனோட சவுண்ட் ஃப்ரீக்வன்சியை நீ விடலாம். நீ தான் அந்த டிவைஸை வச்சு காட்ஸிலா இந்த சிட்டியை விட்டு வெளியே கூப்பிட்டு போகணும் விக்டர். அப்போதான் ஸ்பைடர்மேனுக்கு ஈஸியா இருக்கும் மக்களை காப்பாத்துறதுக்கு. ஓகே அயன்மேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல, இந்த மிஷன் நான் கண்டிப்பா முடிக்கிறேன். கண்டிப்பா காட்ஸிலா இந்த சிட்டியை விட்டு வெளியே கூட்டு போவேன். ஓகே, இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ண நேரம் வந்துருச்சு. கண்டிப்பா வெற்றியோட தான் திரும்புவோம். சரியா சொன்னீங்க அயன்மேன். ஓகே, அவங்களுக்கு கொடுத்த பிளானை உடனே எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே அயன்மேன், காட்ஸிலா இன்னும் அந்த சிட்டிக்குள்ள சுத்திக்கிட்டு தான் இருக்கு. நீங்க எப்பன்னு சொல்லுங்க, அப்ப அந்த டிவைஸ் ஆன் பண்ணிடுறேன். பொறுமையாரு ஏஜென்ட் விக்டர். டைம் வரும்போது நானே சொல்றேன் அப்ப அந்த டிவைஸை ஆன் பண்ணு. ஆனா காட்ஸிலா உன் பக்கத்துல இருக்கும்போது அந்த டிவைஸை தயவு செஞ்சு ஆன் பண்ணிடாத. உன் உயிருக்கு ஆபத்தை கூட மாறலாம். ஓகே அயன்மேன், எனக்கு புரிஞ்சு போச்சு. நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்ப ஆன் பண்றேன். அயன்மேன் சிக்னல் கொடுத்ததும் இந்த டிவைஸ் ஆன் பண்ணி காட்ஸிலா இந்த சிட்டியை விட்டு தூரமா கூட்டு போகணும். ஆனா நான் மக்கள் இல்லாத இடத்துக்கு தான் நான் கூட்டு போகணும் காட்ஸிலாவை. ஓகே, காட்ஸிலாவை கடலுக்கு கூட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அங்கேதான் மக்கள் அவ்வளவா இருக்க மாட்டாங்க. ஓகே அயன்மேன், ஆர்டர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இன்னும் அந்த கார்ட்ஸ்ல அந்த சிட்டிக்குள்ள தான் இருக்கு. விக்டர், இப்போ அந்த டிவைஸ் ஆன் பண்ணு. ஓகே அயன்மேன், இப்போ அந்த டிவைஸ் ஆன் பண்ணிட்டேன். அந்த டிவைஸை என் பைக்கில் அட்டாச் பண்ணி வச்சிருக்கேன் அயன்மேன். கார்ட்ஸ்ல டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி கடலுக்கு கூட்டு போறேன் அயன்மேன். நல்ல பிளான் தான், எக்ஸிக்யூட் பண்ணு. ஓகே, இந்த டிவைஸை நான் ஆன் பண்ணிட்டேன் அயன்மேன். அந்த கார்ட்ஸ்ல உன்னை ஃபாலோ பண்ணுதா? அயன்மேன், அது என்ன வெறிகுண்டு ஃபாலோ பண்ணுது அயன்மேன். ஓகே, எந்த பதற்றமும் இல்லாம கடலுக்கு கூட்டு போ அந்த கார்ட்ஸ்லாவை. ட்ரை பண்றேன். ஓ மை காட், கார்ட்ஸ்ல பக்கத்துல வந்துருச்சு. கார்ட்ஸ்ல நான் நினைச்சதை விட ஃபாஸ்டா இருக்கு. கார்ட்ஸ்ல என்ன அட்டாக் பண்றதுக்குள்ள அதுக்குள்ள நான் கடலுக்கு கூட்டு போனாது. சீக்கிரம் அந்த பிளேஸ் கண்டுபிடிங்க அயன்மேன். கவலைப்படாத, கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டேன் அந்த பிளேஸ். நானும் எப்படி கடல் கிட்ட வந்துட்டேன் அயன்மேன். ஓகே, நீ கடல் கிட்ட போனவனே குதிச்சிரு பைக் விட்டு. ஓகே அயன்மேன், ஓகே இப்போ குதிக்கிறது நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். குதிச்சிடுறா கைப்புள்ள. கவலைப்படாத விக்டர், நான் உன்னை காப்பாத்துறேன். ஆமா, நான் இங்கே நிக்கிறேன். கார்ட்ஸ்ல என்னாச்சு? கார்ட்ஸ்ல எப்படியோ கடலுக்கு போயிருச்சு. நீ கொஞ்ச நேரம் மயங்கி இருந்த. ஸ்பைடர்மேன் தான் உன்னை காப்பாத்தினா. ஓ, நீங்க தான் என்ன காப்பாத்துறீங்க ஸ்பைடர்மேன், ரொம்ப நன்றி. நன்றி எதுக்கு, இது என்னோட கடமை. எப்படியோ நான் சொன்ன பிளானை நீங்க முடிச்சிட்டீங்க. அயன்மேன், நீங்க அந்த பிளேஸை கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்பவோ கண்டுபிடிச்சிட்டேன். அப்புறம் வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம போவோம். அப்ப போலாமா? அதுக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அயன்மேன். ஓ, இதான் நீங்க சொன்ன இடமா அயன்மேன்? ஆமா, இந்த இடத்துல தான் என் சிஸ்டம் ட்ராக் பண்ணி காமிக்குது. ஆனா இங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையா அயன்மேன்? அதான் எனக்கும் புரியல. இங்க இருந்து அந்த ஆர்டிபிஷியல் டைட்டனோட சவுண்ட் இங்க இருந்து தான் வருது. கொஞ்சம் இருங்க, என்னோட ஸ்பைடர் சென்ஸ் ஏதோ சொல்ல வருது. என்ன சொல்றீங்க ஸ்பைடர்மேன்? இங்க ஏதோ ஆபத்து வரப்போதா? ஆமா, ஏதோ பெரிய ஆபத்து வரப்போகுது. நீங்களும் அந்த இடத்துக்கு வருவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல அவெஞ்சர்ஸ். ஜோக்கர், நீ தான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணமா ஜோக்கர்? பரவாயில்லையே, சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிட்டீங்க போல. சொல்லு ஜோக்கர், நீ என்னத்தை இங்க உருவாக்கிக்கிட்டு இருக்க? உங்களை இந்த சிட்டியை அழிக்க நான் பெரிய ப்ராஜெக்ட் உருவாக்கிட்டு இருக்கேன். அது என்ன ப்ராஜெக்ட்? உடனே சொல்லு ஜோக்கர். அதுதான் ப்ராஜெக்ட் மெகா. ப்ராஜெக்ட் மெகானா என்னது? அதை நீயே பார்த்து தெரிஞ்சு உடனே நம்ம ப்ராஜெக்ட் மெகாவை ஆக்டிவேட் பண்ணுங்க. ஓ மை காட், இது ரோபோ காட்ஸிலா. தப்பு, இது மெகா காட்ஸிலா. இதுக்கு சமமா எவனாலே வர முடியாது. அவெஞ்சர்ஸ் நினைச்சா கூட தடுக்கவே முடியாது.